ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்டதையும் படித்தால் பண்டிதன் ஆகிவிடலாம் என்று சொல்லுகிறார். அதை போல கண்டதையும் தின்றால் உண்டி பெருக்கலாம் என்றும் சொல்லுகிறார். ஆனால் இந்த இரண்டையுமே இரண்டரை செய்து கொண்டிருக்கும் இடிதாங்கி இதுவரைக்கும் பண்டிதனும் ஆகவில்லை, உண்டியும் பெருக்க. அதை போலத்தான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான் என்றும் கூறினார். அதுவாவது இடிதாங்கியின் வாழ்க்கையில் உண்மை என்று உணர்த்தியதா? அதுவும் இல்லை. காரணம், இடிதாங்கிக்கு அண்ணன் கிடையாது, தம்பியும் கிடையாது. அண்ணன் தம்பி இல்லாத அவசர உலகத்தில் அடி உதவியாக வந்து வாழ்க்கையை முன்னோக்கி செலுத்த துணை நிற்கும். அரசியலில் அடி உதவி விழுந்தால் தான் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும். முதுகில் விழுந்த அடியை திரும்பி பார்த்தால் அது திருப்பம், திருப்பி அடித்தால் திருப்பம். திருப்பி அடிக்காமல் இருந்தால் முனை மழுங்கிவிட்டது என்று பொருள். ஆக இடிதாங்கியின் மேல் விழும் ஒவ்வொரு அடியும் வாழ்க்கையின் உயரத்திற்கு செல்ல உதவும் படியாகத்தான் பார்க்க. அடிதடி என்பது அரசியலுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளை அடித்தால் அதனை அடிதடி என்றும், அரசியல்வாதிகளின் மேல் போலீசார் அடித்தால் தடியடி என்றும் கூறுகிறார். அடிதடி எப்படி தடியடியாக மாறுகிறது என்று கேட்டால் அதுவும் திருப்பு முனை என்று கூறுகிறார். தோசையை திருப்பி போட்டால் சைதோ என்று தானே சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் அதை ஏன் சாதா என்று கூறுகிறார். இப்படி கேள்வியில் மசாலாவை தடவி கேட்டால் எடக்கு மடக்காக கேட்காதே என்று அதற்கும் அடிக்கிறார். உரலுக்கு ஒரு பக்கம் அடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி. ஆனால் இடிதாங்கிக்கு மட்டும்தான் எங்கு சென்றாலும் அடி. மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு சென்றால் கண்ணாடி விழுகிறது, டில்லி விமான நிலையத்திற்கு போனால் அடி விழுகிறது, உத்தரப்பிரதேசத்துக்கு சென்றால் பிட்டத்திலேயே அடிக்கிறார், குஜராத்துக்கு சென்றால் முதுகிலேயே மொத்துகிறார்கள். ஆக அடி என்பது தினப்படி வாழ்க்கையாக மாறிவிட்டது. கண்ணா பின்னா வென்று அடி விழுந்தாலும் கன்னத்தில் விழுந்தாலும் அந்த அடியையெல்லாம் நான் எண்ணிக்கொண்டு இருப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அது எண்ணிக்கையில் அடங்காத அடி. விராட் கோலி போன்று எத்தனை செஞ்சுரி, எத்தனை ஹாஃப் செஞ்சுரி என்று மேனியில் விழுந்த அடிகளை இடிதாங்கி எண்ணிக்கொண்டு இருப்பது. சரித்திரம் எப்போதும் தன் வரலாற்றை திரும்பி பார்ப்பதை பெருமையாக நினைக்காது. அதனால் தான் அடிதடியில் மாட்டினாலும் தடியடியில் சிக்கினாலும் இடுப்பு வேட்டியை மட்டும் நழுவாமல் பார்த்து கொள்வதில் கவனம் செலுத்துவான் இடிதான். அடிதடி மூலம் ஒடுக்க நினைத்தால் தடியடி ஏற்படுவதற்கான சூழலை களத்தில் உருவாக்கி காட்டுவான் என்று உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.